பிரைஸ் த லார்ட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே தேவனாகிய கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிற அருமையான வாக்குத்தத்தம் மத்திய எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். தேவனாலே எல்லாம் கூடும். ஆமேன். என் அன்பு தேவ பிள்ளைகளே, அநேக காரியங்களை யோசித்து திட்டமிட்டு தீர்மானத்தோடு இருந்ததெல்லாம் தோற்று போனதா நினைக்கிறீங்களா? நீங்கள் அலைச்சல் பட்டு அங்கலாய்த்து முயற்சி செய்த அத்தனை காரியங்களும் வெறுமையாய் போனதே துக்கத்தோடு இருக்கிறீங்களா? எத்தனையோ பேருக்கு எவ்வளவோ காரியங்களை நான் செய்து கொடுத்துருக்கிறேன். ஆனால் என் காரியத்தை என்னால் செய்து கொள்ள முடியவில்லையே. வருத்தத்தோடு இருக்கிறீங்களா? என்றைக்கு எனக்கு ஒரு விடுதலை கிடைக்கும் என்று காத்திருக்கிறீங்களா? இதுவரைக்கும் ஒரு அற்புதமும் எனக்கு நடக்கலையே. இன்றைக்கு ஒரு அற்புதத்தை நான் காண்பேன் என்று சொன்னாள். என் உயிருள்ள வரைக்கும் ஆண்டவரே உமக்கு சாட்சியா நின்று விடுவேன் என்று நினைக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. நீங்கள் எடுத்த முயற்சி தோற்று போயிருக்கலாம். உங்கள் பிரயாசம் தோற்று போயிருக்கலாம். உங்கள் ஓட்டம் தோற்று போயிருக்கலாம். உங்கள் திட்டங்கள் தோற்று போயிருக்கலாம். உங்கள் விடாமுயற்சி தோற்று போயிருக்கலாம். எத்தனையோ காரியங்கள் உங்களுக்கு உதவியாக வைத்திருந்தாலும், மனிதர்களை அழைத்து ஜெயித்திடலான்னு எண்ணி இருந்தாலும் தேவ பிள்ளையே தோற்று போயிருக்கலாம். எவ்வளவு முயற்சியும் வாழ்க்கையில் தோற்று போனதோ, இன்றைக்கு அத்தனை காரியத்திலையும் ஆண்டவரே உனக்கு ஜெயத்தை கொடுப்பார். தேவனால எல்லாம் கூடும். ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் வாக்கு கொடுத்த தேவன் தமது வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற அவர் வல்லமையுடையவராக இருந்தார். ஏன்னா அவரால் எல்லாம் கூடுகிற காரியமாக இருந்தது. இந்த காலவழியில் கர்த்தருடைய வார்த்தை கேட்குற தேவனுடைய பிள்ளையே, எல்லாம் அவரால் கூடும். நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. ஆசீர்வாதம் உள்ள வாழ்க்கையெல்லாம் ஒரு வறட்சி, வேதனை, துக்கத்தோடு தான் என் தாய் என்னை பெற்று எடுத்தாள். துக்கத்தில் பெற்றெடுத்தபடினால் எனக்கு துக்கம் என்றே பெயர் வைத்து விட்டாள். எத்தனை கொடூரம்! அனுபவத்தையே பெயராய் சூட்டி விடுகிற நிலமாய், முழுவதும் காயப்பட்டவனாய், வேதனை நிறைந்தவனாய், துக்கம் நிறைந்தவனாய், துக்கத்தோடு என் தாய் என்னை பெற்று துக்கம் என்று எனக்கு பெயர் வைத்திருந்தாலும் அந்த துக்கத்தை சந்தோஷமாய் மாற்ற, அந்த துக்கத்தை எல்லாம் ஆசீர்வாதங்களாய் மாற்றித்தர தேவனால எல்லாம் கூடும் என்று யாபேஸ் விசுவாசித்தான். கர்த்தர் மேல நம்பிக்கை வைத்தான். பாருங்க, ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க ஆரம்பிச்சான். ஆண்டவரே, என் எல்லைகளை பெரிதாக்கி என்னை ஆசீர்வதியும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, யாபேசின் எல்லைகளை ஆசீர்வதித்து அவன் வேண்டுதலை அப்படியே நிறைவேற்றின தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் கூட கூடாத காரியங்கள் எல்லாம் தேவனால் கூடுகிற காரியமாய் மாறும். நீங்கள் கவலைப்படாதீங்க, துக்கப்படாதீங்க. இந்த நாளில் கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அப்பா, இது வரைக்கும் நான் தோற்று போயிட்டேன், இப்போ நீங்கள் இந்த காரியத்தில் எனக்காக நிற்கிறீங்க. என் தேவனே,
எல்லாம் உம்மால கூடும்னு சொல்லுங்க. சொன்ன அத்தனை பிள்ளைகளையும் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அவர் தயவுள்ள கரம் உங்கள் ஒவ்வொருவரோடு கூட இருக்கும். கலங்காதீங்க, துக்கப்படாதீங்க, வருத்தப்படாதீங்க. தேவனால் எல்லாம் கூடும். யாபேஸ் வேண்டிக் கொண்டதை ஆண்டவர் அப்படியே செய்தார். உங்களுக்கும் அப்படியே செய்து நடத்துவார். May God bless you all.